வணக்கம். உங்கள் நினைவு நேசின் பெயரால் வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். உங்களை மீண்டும் சந்திப்பதும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இல்லையா? பெரும் மகிழ்ச்சி தான். ஆண்டவர் நம்மை அருமையாக வழி நடத்திக் கொண்டே வருகின்றார். அதனால் நாம் மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம். என்னுடைய கடந்த செய்தியிலே ஆண்டவருக்கு உகந்தவர்கள் யார், ஆண்டவருக்கு உகந்ததை செய்தவர்கள் யார், செய்யாதவர்கள் யார் என்ற செய்தியை சொன்னேன். நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணிருங்க. உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியானது அவர் சொன்னதை செய்யுங்கள். அவர் சொன்னதை செய்யுங்கள். எவர் சொன்னது? எவர் சொன்னதை செய்யணும்? பக்கத்து வீட்டுக்காரனா, மேலே இருக்கணும்னா, ஹவுஸ் ஓனர் சொன்னது செய்யணுமா? மனைவி சொன்னதை செய்யணுமா? மனைவி கணவர் சொன்னதை செய்யணுமா? பசங்க டீச்சர் சொன்னதை செய்யணுமா? ஆஃபீஸில் மேனேஜர் சொன்னதை செய்யணுமா? இல்லையா? ஆனால் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க. இதெல்லாம் கரெக்டாக செய்கிறீங்க, பயந்து செய்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக செய்கிறீங்க. வீட்டில் மனைவி சொன்ன கேட்கலனாக்கா அவ்வளோதான். சொன்னதை வாங்கிட்டு வரணும். சாயந்தரம் வரும்போது, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வாங்க, வரதுவாதீங்க 4 தடவை சொல்லி அனுப்புவாங்க. ஆனால் இந்த மனுஷன் மறந்துடுவார். வீட்டுக்கு வந்தோடனே திட்டு இல்லையா? அப்பா சொன்னதை கேட்கவில்லை, சரியாக கேட்கல. பசங்க ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்க மிஸ்ஸு. ஆனால் பசங்க விளையாடிக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போதே டீச்சர்கிட்ட என்ன திட்டு வாங்குறாங்க. அப்போ சொன்னதை செய்யவில்லை. அதே போல் மேனேஜர், உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க, இன்றைக்கி இதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிருங்க, இல்லைன்னா அவன் கத்துவான் பார்த்திக்காரன் என்று உங்களை மிரட்டி ஓவர் டைம் செய்ய சொல்கின்றான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் டைம் முடிஞ்சோடனே வந்துடுறீங்க. அதனால் கிடைப்பது என்ன? திட்டு, வசைமொழிகள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. மனிதனாகிய நாம் மனிதருக்கு பயந்து செய்கின்றோம். வீட்டில் மனைவி சொன்னதை கேட்கலைன்னா வாண்டினா திட்டு கிடைக்கும். ஸ்கூலில் டீச்சர் சொன்னதை செய்யலைன்னா திட்டு கிடைக்கும். ஆஃபீஸில் மேனேஜர் சொன்னதை செய்யலைனாக்கா வேலையே போயிடும். ஏன்? சொன்னதை செய்யலைன்னா வேலை போயிடும். இப்போ மனிதர்களாய நாம் மனுஷன் சொன்னதை செய்யலைன்னா பயந்து செய்கிறோம். சொன்னால் இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் என்று இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம செய்கிறோம், கரெக்டாக செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்தீர்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை செய்தீர்களா? அதன்படி நடந்தீர்களா? அதன்படி செயல்பட்டீர்களா? இல்லை. ஏன்? அவர் சொன்னார்ப்பா, அது அப்புறம் பார்த்துக்கலாம், அது செஞ்சு அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் கடவுள் தானே, மன்னிப்பார். அதெல்லாம் சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இப்போலாம் அதெல்லாம் செய்ய முடியுமா என்று உங்களை நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். இது தவறான ஒன்று. மனுஷன் பயந்து செய்கிறீங்க. பொண்டாட்டி மனைவிக்கும், மனைவி கணவருக்கும், டீச்சர் பிள்ளைக்கும், ஆஃபீஸில் மேனேஜருக்கும் நீங்கள் பயந்து வேலை செய்கிறீங்க. செய்யலைன்னா என்ன ஆகும்? கிடைக்கும் தண்டனை இல்லையா? அதே போல் தான் இன்றைய செய்யாதது. அவர் சொன்னதை செய்யவில்லை என்றால், எவர் சொன்னதை? ஆண்டவர் சொன்னதை செய்யவில்லை என்றால், என்ன நடக்கும்? ஆண்டவர் சொன்னதை கேட்டவர்கள் யார், கேட்காதவர்கள் யார்? கேட்டவர்கள் என்ன நன்மை அடைந்தார்கள், உடனே செய்தார்கள், என்ன நன்மை அடைந்தார்கள்? கேட்காதவர்கள் என்ன செய்தார்கள்? எதிர்பேச்சு பேசி தண்டனையை அனுபவித்தார்கள். அதுதான் இன்னைக்கு செய்தியாக சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்க. முதலாவதாக, ஆண்டவர் சொன்னதை கேட்க மாட்டாங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்றதை செய்தியாக சொல்ல போகிறேன். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1:18 இவ்வாறு சொல்லப்படுகின்றது. சக்கரியா என்ன பண்ணுறாரு? ஆலயத்தில் போய் தூபம் காட்டுறாரு இல்லையா? தூபம் காட்டுறாரு. அப்போ அங்கே வானதூதர் என்ன சொல்கிறாரு? உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அவருக்கு இயேசு என்று அவருக்கு யோவான் என்று பெயரிட்டு சொல்றாரா இல்லைங்களாங்க? சொல்றாருல்ல? ஆமாம், சொல்லுங்க. இப்போ வானதூதர் சக்கரியாட்ட சொல்றாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அவனுக்கு யோவான் என்று பெயரிட்டு சொல்றாரு. குழந்தை பிறக்கும் பெயரையும் சொல்றாரு. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் பெயர் வைத்திருக்கின்றார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த பெயரெல்லாம் விட்டுட்டு கண்ட பெயரை வச்சுக்கிட்டு அசிங்கமாகி போகிறோம் இல்லையா? ஆக நமது பெயர் ஆண்டவரிடம் உள்ளது. அப்போ என்ன பண்ணுறாரு இவர்? வானதூதர் இது எப்படி நடைபெறும்?
கேட்குறாரு பாரு, சக்கரையா வானதூதத்தை கேட்குறாரு. ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற செய்தியை உடனே கேட்கணும். ஓகே, அப்படிதான் மரியாதை தாழ் பணிந்து உங்கள் சித்தப்படி நடக்கட்டும் என்று செய்தாங்க இல்லையா? அதே போல் ஆனால் இவர் அப்படி செய்யல. கேட்குறாரு, இது எப்படி எனக்கு நடைபெறும்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் வயதானவன், நானும் வயசானவையா, கிழவையா, என் மனைவியும் வயசானவ, எப்படி குழந்தை பிறக்கும்? நான் எப்படி நம்புறது? எதிர்பேச்சு பேசுகிறவங்க. சொன்னது ஆண்டவர் அருகின்ற வானதூதர். ஆனால் இந்த ஆள் சக்கரை என்ன பண்ணுறாரு? எதிர்த்து பேசுகிறாரு. நீ எப்படி நடக்கும்? நான் வயசானவன், என் மனைவி வயசானவன், நீ குழந்தை பிறகுன்ற, அதுக்கு பேர் வேறு சொல்கிற, இது எப்படி நடக்கும்? என்னால் நம்ப முடியலையே என்று எதிர்பேச்சு பேசுகின்றார். உடனே என்ன பண்றார் வானதூதர்? இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை, கேட்கவில்லை. உரிய காலத்தில் நடைபெறவிருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை, கேட்கவில்லை. ஆதலால் அது நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவனா இருப்பீர், நீ ஊமையாயிருப்ப, நீ பேச்சற்றவனா இருப்பீர். போட்டாரா தண்டனைய? தண்டனை போட்டாரா? உம்மால் பேசவே முடியாது, உம்மால் பேசவே முடியாது சொல்லிட்டு போயிட்டார். பனிஷ்மெண்ட். ஏன் இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிது? உள்ளே அனுப்பவர் யாருன்னு தெரியும், சொன்ன வார்த்தை நடக்கும்னு நம்பணும். நீ என்ன பேச்சு, எதிர் பேச்சு பேசுற? இது எப்படி நடக்கும்? நான் வயசானவன், என் மனைவி வயசானவன், நீ வேற குழந்தை பிறகுன்ற, பேரை வேற சொல்ற, ஊரில் என்ன நினைப்பாங்க, பைத்தியக்காரன் நினைப்பாங்க என்ன என்று நினைத்து எதிர் பேச்சு பேசினார். ஆனால் வானதூதரும், இதோ பாரும், நான் ஆண்டவர் அருகில் நிற்பவன், அவளை உனக்கு செய்தியை சொல்லவும் எடுத்துச் செல்லவும் நான் அனுப்பப்பட்டேன். என் வார்த்தையை நீ மதிக்கவில்லை, அதனால் இந்த வார்த்தை நிறைவேறும் போது நீ பேச்சற்றவனாய் இருப்பீர், நீ ஊமையாய் இருப்பீர். போட்டார் தண்டனைய. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவர் வார்த்தை கேட்கலைனாக்கா கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் உண்டு. அவர் சொன்னார் பைபிளில் இதெல்லாம் நடக்குமா சின்னமா, அப்போ சொன்னார்ப்பா, அது அந்த காலம், இதெல்லாம் இப்போ நம்ப முடியுமா, நடக்குமா என்று சில பேர் புலம்புவாங்க. இவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக உள்ளது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். ஒருத்தர் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். அடுத்ததாக மார்க் நற்செய்தி அதிகாரம் 10:17 முதல் 22 முடிய. இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நான் வாழ்வை உரிமையாக்கி, நல்ல நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். என்ன கேட்கிறாரு? நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்றாரு? 10 கட்டளைகளை சொல்றாரு. இப்படி இரு, அப்படின்னு போய் சொல்லாத, போய் பிற தாழ்த்த விரும்பாத, அன்பு செய், கொலை செய்யாத என்று எல்லாம் சொல்றாரு. ஆனால் எதிர்த்து பேசுறாரு இவர். அடப்பங்காண்டு, நான் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே கரெக்டாக பண்ணிட்டு வரேன், இப்போ போய் மறுபடியும் செய்ய சொல்கிறீங்களே, எல்லாம் நான் கரெக்டாக இருக்கிறேன்ப்பா, நான் வந்து பரிசுத்தமானவன், நான் எதுவும் எந்த தப்பு இல்லை, கரெக்டாக செய்கிறேன், நீங்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு எதிர்த்து பேசுகிறார் இல்லையா? அடுத்ததாக என்றார். உடனே அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் சிறு வயதிலேயே செய்து வருகிறேன்னு சொல்கிறாரு. எப்போ? சின்ன பிள்ளைலேயே நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆனால் அதுக்கு ஆண்டவர் அவரை உற்று நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது அப்படின்னாரு. தூக்கி வாரி போட்டது இருக்கு. என்னையா அது குறையா? ஐயோ, நம்ம கரெக்டாக தான் இருக்கோம், சீரம் போகிறோம் வரோன்னு இவர் குறைப்படுன்னு சொல்கிறாரு. என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது நீ விண்ணகத்தில் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும், அப்பொழுது உனக்கு நிலைவாழ்வு விண்ணகத்தில் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். அப்போ சொன்ன வார்த்தையும் கேட்காம எதிர்பேச்சு பேசுகிறார். ஆனால் இந்த ஆளுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, நிறைய பணம் இல்லையா? இன்றைக்கும் அப்படி தான். நம்ம யாரை விட்டு வந்தாங்க செய்ய முடியுமா? இன்றைக்கும் பெரும் பணக்காரர்கள் அதை தான் சொல்கிறாங்க, செல்வர்கள் இறையாட்சிக்குள் நுழைய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சொல்லியிருக்கிறார். அவங்களால விட்டு வர முடியாது. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது இந்த வீட்டை அவனுக்கு கொடுக்கணுமா, இந்த சொத்தை அவனுக்கு கொடுக்கணுமா, இதெல்லாம் வந்து ஏழைங்களுக்கு கொடுக்கணுமா, அதை போயா இந்த மாதிரி நான் பழத்தை செய்வோம்னா எல்லாம் கிண்டல் பண்ண மாட்டாங்க சொல்லுவோம் இல்லையா?
சொல்லுவோம், கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா நம் மனிதர்கள், நம் உலகத்தின்படி நடக்கின்றவர்கள். ஆக அதே போல தான் இவரும் சொல்கிறார். நான் எப்படி விட்டு வர முடியும்? ஏகப்பட்ட சொத்து இருக்க, இதெல்லாம் நான் விட்டுட்டு அவன் பின்னால் வரணுமா? பரதேசியாக வரணுமா? எனக்கு தேவையில்லை, எனக்கு சொத்து தான் முக்கியம்னு போயிடுறாரு. அப்போ அவனுக்கு நிலைவாழ்வு இல்லை. அவருக்கு நிலைவாழ்வு கிடையாது. காரணம், அவர் சொன்னதை செய்யவில்லை. கேட்கிறாரு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கிறாரு. பதில் சொல்றாரு. சொன்ன உடனே ஓகே ஆண்டவரே சொல்லணும். மாறாக எனக்கு ஒரு சொத்து இருக்கு, இதெல்லாம் இட்டுட்டு நான் பின்னால் வரணுமா? நீ தேவையில்லை, எனக்கு சொத்து தான் முக்கியம் என்று போயிடுறாரு. அப்போ இவனுக்கு நிலைவாழ்வு இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு ஆண்டவர். 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. சொன்ன வார்த்தையை கேட்கல. இப்பொழுது சொன்ன வார்த்தையை கேட்டவர்கள் உடனே செய்தார்கள், உடனே நன்மை அடைந்தார்கள். அது யார் என்று சொல்ல போல கவனமாக பாருங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 3 முதல் 5 7. திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசுவின் தாய், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். இயேசுவின் தாய், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்றாரு. யாரு? இயேசுடைய அம்மா யார்கிட்ட சொல்றாங்க? உங்ககிட்டயா? என்கிட்டயா? யார்கிட்ட சொல்றாங்க? அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள். இயேசுன்னு சொல்றோம். இயேசுடைய தாய் வந்து இயேசு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்னு சொல்றாங்க. அதுதான் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்றாங்க? அந்த பணியாளர்களிடம் சொல்கின்றார்கள். இயேசுவின் தாய் பணியாளர் நோக்கி அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் சொல்றாங்க. அப்போ அவர் என்ன பண்றாங்க? அவர் என்ன சொல்றாரு? இந்த தொட்டிகளில் ஃபுல்லாக தண்ணி ரொப்புங்க. 4-5 காடி இருக்கு இல்லையா, தண்ணி தொட்டி ஃபுல்லாக தண்ணி ரொப்புங்க, ஃபுல் பண்ணுங்க அப்படின்றார். இந்த வேலைக்காரங்க என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம ஆளுங்களை தான் என்ன செய்வாங்க? என்ன யார் அவங்க திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்றாங்க, இந்த ஆள் என்னன்னா தண்ணி ரொப்புன்றாரு. என்ன நியூஸாக இருந்தாலும் இப்படிதான் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. சொன்ன உடனே தண்ணி ரொப்பினார்கள். சொன்ன உடனே ஜாடிகளில் ஃபுல்லாக தண்ணி ஃபுல் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? இப்பொழுது உங்கள் பந்தி மேற்பார்வையாளர்கள் கொண்டு செல்லுங்கள் அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்லியிருக்கோம் இந்த வேலைக்காரங்க? என்ன யாது அவங்க ரசம் தீர்ந்து போச்சுன்றாங்க, இவர் வெறும் தண்ணியை கொண்டு போய் கொடுன்றாரு. என்ன திட்டமாட்டானாங்க மேனேஜரு? இந்த இவர் வெறும் தண்ணியை கொண்டு போய் சொல்கிறாரு என்று கேட்டுருக்கலாம். நாமளும் தான் இப்படி தான் கேட்போம் இல்லையா? கண்டிப்பாக கேட்போம். ஆனால் அவர் சொன்னதை செய்தார்கள். அவர் சொன்னதை செய்தார்கள், உடனே செய்தார்கள். ஏன் எதிர் கேட்கல? சக்கரையா மாதிரி கேட்கல, அந்த வழிபோக்கன் மாதிரி கேட்கல. சொன்ன உடனே செய்தார்கள். தண்ணீர் ரொப்புன்னு சொன்னாரு, ஃபுல் பண்ணிட்டாங்க. கொண்டு போய் பந்தி மேற்பார்வையாளர் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. உடனே என்ன ஆகுது? தண்ணி கீழே கொட்டி போச்சா? திட்டுனா, என்னையா ரசம் கொண்டு வெளியே தண்ணி கொண்டாந்துருக்கேன், இது எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்னு திட்டுவானா? ஒன்றும் தெரியல. செல்லும் வழியிலேயே என்ன ஆச்சு? அது தண்ணீர் என்ன ஆச்சு? டாஸ்மார்க் ஆயிடுச்சா? வேறு தண்ணி ஆயிடுச்சா? அதல்ல அப்படி சொல்லக்கூடாது, தவறு. மாறாக என்ன ஆச்சு? அது திராட்சை ரசமாக மாறியது. எப்படி திராட்சை ரசமாக மாறியது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு ஆண்டவர். அதுவும் முன்பு பரிமாறப்பட்டதை விட மிகவும் சுவையுள்ளதாக இருந்தது. மிகவும் சுவையுள்ள திராட்சை ரசமாக மாறியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு ஆண்டவர். இதனால் தான் அவர் சொல்வதை செய்யுங்கள். அவர் சொன்னதை செய்தால் இந்த மாதிரி அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசு ஆண்டவர். அப்போ அவர் சொன்ன உடனே செய்தார்கள், அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தன. நாம் என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் வார்த்தையை சொன்னதை கேட்க மாட்டேன்றோம். டிவி பார்க்கறதுனாக்கா போய் பார்க்குறீங்க, செல்ஃபோனை வச்சு அதிக நேரம் பார்க்கறதா பார்க்குறீங்க. அவர் சொல்வதே அவெல்லாம் சொன்னாரா? சீரியலை பாரு, மணிக்கணக்காக பாரு, ஜப்பலாம் தேவையில்லை, செல்ஃபோனை பாரு, இஷ்டம் போல இரு சொன்னாரா? அவர் சொன்னாரா? பாருங்க, எப்போ பார்க்கணும், எதை பார்க்கணும், எதை முக்கியமாக பார்க்கணும், அதை மட்டும்தான் செய்யணும். அதையெல்லாம் விட்டுட்டு நல்லதை பார்க்காமல் தீமையை பார்த்தால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அவர் சொன்னதை நீங்கள் செய்யவில்லை. அவர் நன்மையை செய்ய சொன்னால் நன்மையை பார்க்க சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தொலைக்காட்சியிலையும் செல்போனையும் பார்க்குறீங்க. அவர் சொன்னதை நீங்கள் செய்யவில்லை. அவர் சொன்னதை செய்தவர்கள் அதிசயங்கள் அற்புதங்களை கண்டார்கள். இன்றைக்கு நாம் அவர் வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும், மதிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே
நம் குடும்பத்திலும் நம் சுற்று அக்கம் பக்கத்திலும் நமக்கு ஒரு நல்ல மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு அதிசய அற்புதமும் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். இப்போ சொன்ன உடனே கேட்டாங்க, என்னாச்சு? தண்ணீர் ரசமாக மாறியது, அதுவும் சுவையுள்ள ரசமாக மாறியது, அதிசயம் அற்புதம் நடந்தது. ஏன் எதுக்குன்னு கேட்கல இல்லையா? அதெல்லாம் சொன்னதே செய்யுங்கள். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? மாதா கிட்ட ஜபிக்கிறோம், அந்தோனியார்கிட்ட ஜபிக்கிறோம், சூசைப்பட்ட ஜபிக்கிறோம், பல புனிதர்கிட்ட எல்லாம் ஜபிக்கிறோம். நீங்கள் ஜபிங்க. ஜபிச்சாலும் என்ன சொல்லுவாங்க? அவர் சொன்னதை செய்யுங்கள். ஹல்லேலூயா, அவர் சொன்னதை செய்யுங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர்கள் எல்லாமே ஆண்டவர் சொன்னதை செய்தவர்கள். ஆண்டவர் சொன்னதை செய்தவர்கள். ஆண்டவர் சொன்னதை செய்தவர்கள் இன்றைக்கு புனிதர்களாக இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். ஆகவே அவர் சொன்னதை செய்தால் நமக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். கடைசியாக லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17:12 முதல் 14 முடிய, இயேசு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழு நோயாளர்கள் அவர் எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த குரலில் எழுப்பி வேண்டினார்கள் என்று கத்துறாங்க. எங்க? இயேசு சமாரியா வழியா போயிட்டு இருக்கிறாரு. அந்த இடம் ஒதுக்கப்பட்ட இடம், தொழுநோயாளர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடம். அங்கே தொழுநோயாளர்கள் தான் இருப்பாங்க, குருக்கள் அனுமதி கிடையாது. அந்த பக்கம் இயேசு வருகிறான் என்று கேள்விப்பட்டு இந்த எல்லா தொழில் நோயாளிகளும் சேர்ந்து கத்துறாங்க. தூரமாக கிட்ட போகக்கூடாது, தூரமாக நின்று ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டிக் கொள்கிறான். கத்துறாங்க. ஆனால் ஆண்டவன் சொல்கின்றார், அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பீங்கள் என்றார். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பீங்கன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன கேட்டாங்க? ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னா எங்க நோய்களை குணமாக்கும், இரக்கமாய்ந்து என் நோய்களை போக்குங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் தான் குணமாக்க மாட்டேன், போய் உங்க குருக்கிட்ட காட்டு அப்படியே சொன்னாரு. நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காட்டுங்கள், உங்கள் குருக்களிடம் காட்டுங்கள். ஏன்னா நீ நல்ல உன் நோய் குணமானது அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட காட்டினேன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணாக்கா உனக்கு ஊருக்குள்ள அனுமதி, உன் நோய் குணமாகிட்டு. இல்லைனாக்கா உனக்கு இங்கே தான். அதனால தான் சொல்கிறாரு, நீங்கள் போய் உன் குருக்களிடம் காட்டு சொல்கிறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க? நாமளும் தான் என்ன செய்வோம்? என்னையா நாங்கள் நோயை குணமாக்கன்னு கேட்டாக்கா குருக்கிட்ட போய் காட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு எதிர்த்து பேசுவோம். ஆனால் சொன்னதை செய்தார்கள். ஆண்டவர் சொன்னதை செய்தார்கள். என்ன செய்தார் ஆண்டவர்? என்ன சொன்னார்? நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காட்டுங்கள் அப்படின்றாரு. அப்போ குருக்களிடம் காட்டினால் என்ன ஆகும் என்று உங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்க? சொன்ன உடனே செய்தார்கள். அவர் சொன்னதை செய்தார்கள். அவர் சொன்னதை செய்தார்கள். அவர் சொன்னதை செய்தார்கள். செய்தவுடன் என்ன ஆயிற்று? 2 அடி எடுத்து வச்சாங்க. திரும்ப குருக்கிட்ட போகிறதுக்காக 2 அடி நடந்து போகிறாங்க. உடனே என்ன ஆச்சு? தொழுநோய்கள் முற்றும் குணமாகிட்டு. தொழுநோய்கள் முற்றிலும் குணமாகி அவர்கள் நல்ல மனிதராக ஆகிட்டார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். இது எப்படி நடந்தது? அவர் சொன்னதை செய்தார்கள். யார் சொன்னதை செஞ்சாங்க? ரோட்டில் போகிறோம் இல்லையா, டாக்டர் சொன்னதையா? இல்லை, இயேசு சொன்னார், செய்தார்கள். நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காட்டுங்க தான் சொன்னார். ஆனால் எதிர்த்து பேசாமல் அப்படியே சொன்ன வார்த்தையின்படி நடந்தார்கள். சொன்ன உடனே கேட்டார்கள். அவர் சொன்னதை செய்தார்கள். அவர் சொன்னதை செய்தார்கள். அவர் சொன்னதை செய்தார்கள். இன்றும் நாம் அவர் சொன்னதை செய்தால் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். அப்போ இவங்க சொன்ன உடனே என்ன ஆச்சு? 2 அடி நடந்து போகும்போது ஃபுல்லாக குணமாகிட்டது. அப்போ ஒரு ஆள் மட்டும் என்ன பண்ணுறான்? திரும்பி வந்து ஐயா நோய் குணமாகிட்டு, நன்றி ஆண்டவரே என்று நன்றி சொல்கிறார். அப்போ மற்ற பேர் எங்கே கேட்குறாரு ஆண்டவர்? அவங்களுக்கு நன்றி குணமாகலையா? நன்றி சொல்ல மனம் இல்லையா கேட்குறாரு. ஆனால் இந்த ஒரு மனிதன் மட்டும் அவர் சொன்னதை கேட்டு செய்து நன்றியோடு நன்றி செலுத்தினான். ஆகவே இன்றைக்கு நாம் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகள் நடக்க வேண்டும். அதை செயல்படுத்த வேண்டும். இனி வேடக்காரராக இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது. பெருமை பெற வேண்டும், மக்களிடம் மதிப்பு பெற வேண்டும், நல்ல புகழ் பெற வேண்டும் என்று தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஆண்டவர் அதை செய்ய சொல்லவில்லை. என் வார்த்தைகளின் நற்செய்தியை அறிவின்னு தான் சொன்னார்.
நற்செய்தி அறிவியா, நல்ல செய்தியை சொல்லு. அங்க புயல் வருது, அங்க உலகாலயே போகுது, இது நடக்குது, அது நடக்கப்போகுது, இது வரப்போகுது. நீ பெரிய தீர்க்கதரிசியா? உனக்கு அப்படியே டீ மாதிரி காட்டினாங்களா? எப்படி நீ சொல்வ இதெல்லாம்? எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு. நான் எப்போ வரேன், நான் வரத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் சொன்னதை தான் நாம் செய்ய வேண்டும். சொல்லாததை செய்தால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சொல்லாததை எதிர்த்து பேசினால் தண்டனை உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, செய்தி கேட்டீங்க. செய்தி கேட்டுட்டு என்ன பண்ணணும்? பழைய ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த காதை வாங்கி மண்டையில் ஏற்றிக்கிட்டு கொஞ்ச நாள் போட்டு இந்த காதையை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் ஆச்சு, இந்த காது வழியாக வாங்கி மண்டையில் ஏற்றிக்க மாட்டாங்க, இந்த காது வழியாக விட்டுருவாங்க. இப்போ உள்ள ஜெனரேஷன் என்ன பண்ணுறாங்க? இந்த காது வழியாக வாங்கி இந்த காது வழியாக விட்டுட்டு போயிடுவாங்க. நற்செய்தி கேட்டுட்டு சர்ச்சிலேருந்து வெளியே போது பழைய குருடைய கதவை திறடி என்று பழைய மாறிடுவாங்க. அந்த வாதியை உள்ளுக்குள்ளே ஏற்ற மாட்டாங்க, அப்படியே கீழே தள்ளி விட்டு போயிடுவாங்க. அவர் சொன்னதை செய்யுங்கள், அவர் சொன்னதை செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் உயரம், உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நல்ல மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர். செய்தி கேட்டீங்க. செய்தி கேட்டு அதன்படி செயல்படுங்கள். இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எங்கள் அன்பான தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம், துதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் மறத்தவர் நீரை, உம்மால் ஆகாத காரியம் எதுவும் கிடையாது ஐயா. நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டால் எப்படிப்பட்ட அதிசயம் நடந்தது என்று நாங்கள் பார்த்தோம், கேட்டோம். நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்காமல் அவர்கள் என்ன தண்டனை கொடுத்தீர்கள் என்பதை நாங்கள் கேட்டோம். ஆகவே இனிவரும் காலங்களில் உன் வார்த்தையின்படி நடக்கவும், நீ சொன்னதை உடனே நாங்கள் செய்தவும், எதிர்த்து பேசாமல் அதன்படி நடக்கவும் எங்களை ஆசீர்வதித்தலும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்புள்ள தந்தையே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவே ஆண்டவர்.